ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான குலோப் ஜாமுன் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல சூப்பரான ஜூஸியான சாஃப்டான இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேக்கெட்டு இன்ஸ்டன்ட்டு குலோப் ஜாமுன் மிக்ஸ் தாங்க வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். பவுலில் அந்த மாவை வந்து சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேங்க. நல்லா சில்லுன்னு இருக்குது. அந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விரல்களால் மாவை வந்து இந்த மாதிரி அப்படியே உதுத்து விட்டு மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம்ல, டைட்டாக பிடிச்சி அந்த மாதிரிலாம் அந்த மாவு வந்து பிசையக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக அந்த விரல்களாலேயே நம்ம மாவை வந்து இந்த மாதிரி கலந்து ஒன்று சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ மாவெல்லாம் பாருங்கள் கலந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துட்டு லைட்டாக மேலே வந்து மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே கலந்து விட்டு நம்ம மாவை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு கலந்தால் போதும். இப்போ ஒரு பிளேட்டு போட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த கப்பில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு அதே கப்பால் 2 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் 2 கப்பு சர்க்கரை எடுக்கிறது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுவே வந்து கரெக்டாக தாங்க இருக்கும். ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு கை வச்சு சர்க்கரையை வந்து கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஏலக்காய் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம பாகுப்பதம் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. நம்ம எடுத்து அதை வந்து கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மைக்கு கொஞ்சம் முன்ன ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ அவ்வளோதான், குலோப் ஜாமுனுக்கான சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ அதை வந்து கொஞ்சம் மாவு வந்து எடுத்து இதிலிருந்து நம்ம ஜாமுன் வந்து உருட்டிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மாவு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு 2 உள்ளங்கையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை வந்து உருட்டிக்கணுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பொரிக்கும்போது வெடிப்புகள் இல்லாமல் குலோப் ஜாமுன் வந்து சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி மாவை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போது அது மேல் பார்க்கும்போது எந்த வந்து ஒரு வெடிப்பும் விரிசலும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் அந்த பால் வந்து. இப்போ அதே மாதிரி அந்த அளவுக்கு மாவு எடுத்து எல்லா குலோப் ஜாமுனும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுதில்ல, எந்த ஒரு வெடிப்பும் விரிசலும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஈவனாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துட்டேங்க. இப்போது நம்ம குலோப் ஜாமுன் வந்து பொரிச்சிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. எண்ணெய் வந்து நம்ம கை பொறுக்கிற சூடு அந்த ஸ்டேஜ் இருக்கணும் எண்ணெய் வந்துட்டு. அப்போது வந்து நம்ம இந்த ஜாமுனை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சுட வச்சுட்டு சேர்த்தோன்னா ஜாமுன் வந்து கரிஞ்சு போயிடுங்க, உள்ளே வேகாது. அதனால் நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் எண்ணெய். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஜாமுன் எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே ஒரே ஈவனாக வெந்து கலர் வந்து கரெக்டாக வரும். சிலது நம்ம என்ன தான் வந்து உருட்டி விட்டாலும் அது ஒரே பக்கம்தான் வெந்து வரும், திரும்பவும் அது பிரண்டுக்குங்க. அதனால் இந்த மாதிரி கை வச்சு அடிக்கடி பிரட்டி விட்டு நம்ம ஜாமுன் வந்து பொரிச்சுக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லாவே கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்தாலே போதும். நல்லா விரிசல் இல்லாமல் சூப்பராகவே நம்ம ஜாமுன் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஜாமுனும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு வந்து செஞ்சேங்க.
நைட் வந்து செஞ்சு சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துட்டேன். நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஜாமுன் எல்லாமே நல்லா சூப்பராக ஊறி வரும். குலுக்கி விட்டு இப்போ நம்ம இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு நைட்டு முழுக்க இது நல்லா வந்து ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக நம்ம சுகர் சிரப்பெல்லாம் உறிஞ்சி ஜாமுன் வந்து நல்லா குண்டு குண்டு குலோப் ஜாமுனாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது. அவ்வளோதான். ஃபைனலாக இது மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமாக இருக்கோ அந்த நட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. வரப்போகிற தீபாவளிக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து நான் வந்து அது மேலே சுகர் சிரப் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஊறி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குன்ட்டு. குயிக்காக செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. ரொம்ப வேலையும் எடுக்காது, நேரமும் எடுக்காது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குல்ல. சூப்பராக உள்ளாரெல்லாம் வெந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.